ஆனால் அந்த நீங்கள் செய்கிற உதவியை வைத்து உங்களுக்கு ஒரு ஆதாயம் இருக்கிறப்ப அந்த உதவிக்கு அர்த்தமே இல்லாமல் போயிரும்ல. முதலில் அவங்களுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் அவங்கள்ட்ட வந்து ஃபோட்டோ எடுக்கிறது தப்பு, வீடியோ எடுக்கிறது தப்பு. அவங்க உலகம் முழுவதும் இவங்க என்னிடம் வாங்கியவர்கள் நீங்கள் அடையாளப்படுத்துறீங்க. இதெல்லாம் தான் நம்ம வந்து ஒரு எல்லை மீறி இவர் போயிட்டு இருக்கிறாரு. எத்தனையோ ஒரு சத்தம்லாம் உதவி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இவர் வந்து அதை அவங்களுடைய வறுமையும் அவங்களுடைய ஏழ்மையும் வந்து வெளிச்சம் போட்டு காட்டுறாரு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் இருந்துச்சு. நம்ம நாளைக்கு நான் கூட பேசியிருந்தேன், ரொம்ப வரம்பை மீறி போகுது போல் அப்படின்னு. அதை இப்போ சமீபத்தில் ஒரு 2-3 பேர் அவங்க எடுத்து போட்டாங்க. மூத்த பத்திரிகை உமாபதி அவர்கள் கூட எடுத்து போட்டு அதில் வந்து ஆம்புலன்ஸில் நிறையா குறைபாடுகள் இருக்குது. 2வது வீடியோ அவர் வச்சு இந்த குற்றச்சாட்டுகளுக்கும் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி போய்கிட்டு இருக்குது. இது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. ஆனால் இந்த இன்ஸ்டா மோகத்தால் இது ஒரு பெரிய லெவலில் போகுது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இவர் செய்யக்கூடிய உதவிகள்லாம் ஒரு யூடியூப் சேனலில் எடுத்து போடுறாங்க. ஒரே ஒரு யூடியூப் சேனல். அந்த யூடியூப் சேனலில் ஒரு கான்ட்ராக்டர் இருக்குது. கான்ட்ராக்ட் புரியுது அவங்களுக்கு இப்போ எங்கே வந்து நிற்கிதுன்னு. இவர் யூடியூப் சேனல் வச்சுக்கல, இவர் இன்ஸ்டாவில் போட்டு இவர் தன்னை ப்ரமோட் பண்ணிக்கிறாரு. அந்த யூடியூப் சேனல் இந்த வீடியோ எடுத்து போட்டு அவங்க ப்ரமோட் பண்ணிக்கிறாங்க. அப்போ அந்த கம்பெனிக்கு கான்ட்ராக்ட் பேசிஸில் இருக்கிறார் கேபி பாலா. அப்போ அவங்களுக்கு ஒரு கண்டென்ட் கொடுக்கணும். அப்போ இவரை வைத்து ஒரு கண்டென்ட் கொடுக்குறாங்க. இப்போ எல்லாத்தையும் நீங்கள் சுற்றி மாற்றி நம்ம பார்த்தவனே வந்து நீங்கள் உடனே நம்மளை வந்து கண்ணை மூடிட்டு நீங்கள் ஒரு உதவி செய்கிறவங்களாம் இப்படி தப்பாக பேசுகிறீங்கன்னு நம்மளை ஒரு விமர்சனம் வருது இருக்குது. ஆனால் இப்போ சொன்ன எல்லா விஷயத்தையும் நான் பேசி முடித்த பிறகு யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்.